மாம்சே நீங்க என்ன படம்? முதல்ல ரெண்டு மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வச்சியா? மண்டவலி மாத்திரை. அத்தாடி அத்தா. ரெண்டு மாத்திரை கொண்டு வரா. என்னாச்சு? இந்த புருஸ்லின்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் மாப்பிள்ள. ஆமா. அத்தாடி ஆத்தா. அப்படி என்ன கதை? கதையா? 2 மணி நேரம் படம் பார்த்துருக்கேன். சரி. பார்த்துட்டு வந்து 2 மணி நேரமாச்சு. கதை என்னன்னு நானும் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று கண்டுபிடிச்ச பாட்டை காணா. என் கதை உங்களுக்கே தெரியலையா? இல்லை, இந்த படம் டைரக்டர்கிட்டே கேட்டால் கூட அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. அப்படி ஒரு கதை, பயங்கரமான கதை. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துலயே நடிச்சிருக்காரா? யாரு? ஜிவியா? ஆமா. பயந்துக்கிட்டே போனேன் நான். எங்கள் டைட்டில் மக்கள் உலக நாயகன் ஜிவி பிரகாஷ்னு போட்டுறாங்க. வார வாரம் என்ன வேணாலும் நடக்குது இல்லை, இங்கே சொல்ல முடியல. ஆமா ஆமா. பயந்துக்கிட்டே போனேன். அந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. ஆனால் என்ன ஒன்று, படத்தில் வர்ற கேரக்டர் நிறையா பேசிட்டாங்க அவரை. அப்படியா? நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் மொக்க, நீ எல்லாம் ஹீரோவா நடிக்கிறதுக்கு புடுங்கிறது கூட வந்திருக்க அப்படின்னு ஒரு ஆள்லாம் கேட்பாப்ல. படத்துல எல்லாமே அவங்களே கேட்டுக்கிறதுனால நம்ம நீ தனியா கேட்டு என்ன பண்ண? 5-6 படம் நடிச்சிட்டாப்ல. லவ் சீன்ல எல்லாம் வகுத்தால போனது மாதிரி இருக்காப்ல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாம் மலச்சிக்கல் வந்தது மாதிரி பேஸ் ரியாக்ஷன் காட்டுறாப்ல. அது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. நல்ல வேலை, சிவாஜி முன்ன கூடிய செத்துட்டாரு. சிவாஜி உயிரோட இப்ப இருந்திருந்தாருன்னா ஜீவிதே கொலைகேசில் உள்ள போயிருக்கணும். ஐயோ, ஏன்னா எழுதி வச்சுட்டு செத்துருப்பாரு. எப்பா இனிமேல் நான் இருக்க மாட்டேன், எனக்கு என் சாவு காரணம் ஜீவிதான் எழுதி வச்சுட்டு தான் செத்துருப்பாப்ல. ஆத்தாடி ஆத்தா. அப்பா, நீ அடுத்து பாலா படம் வேற நடிக்கிறாப்ல. அம்மா ஆளா எடுக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம். ஒன்றும் நல்லா நடிப்பாப்ல, இல்லாடி நடிக்கிறத விட்டுருவாப்ல. ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். அப்புறம் இந்த படத்துல ஹீரோயின் எல்லாம்? ஹீரோயினா? ஆமா. இனி ஹீரோயின் தனியாக பேசி என்ன பண்ண? அது கன்சிகாவுக்கு கால்ரா வந்தது மாதிரி இருக்கு. இங்கே யாரையுமே தனியாக ஒன்று இது இப்போ மொத்தத்தில் அது பேசவே கூடாது. மனசுக்கே பிடிக்காம தான் இதெல்லாம் பேசிக்கிறிக்க அவன்கிட்ட. ஐயோ. அது என்னடான்னா, ஹீரோயின் முதல் சீனில் மூடிட்டு போடாங்க, 2வது அந்த ஆள் மூடிட்டு போடிம்பாப்ல, 3வது அந்த அம்மா மூடிட்டு போடிங்க, பின்னாடி இருக்கேன் மூடிட்டு முதல்ல நீங்கள் போய் தொலைங்கடான்னு கத்துறேன் பின்னாடி சீட்டுக்காரன். படம் அந்த அளவுக்கா? அருமையான கதையா, அருமையான கதை. அதை அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி நல்ல டயலாகு. இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் படம் பார்த்துருக்கா அப்படியா நான் கூட தெரியல. நான் டைட்டில் போடும்போது ஆகா பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க, வேற லெவலில் இருக்கும் பாரு படம் அப்படி நிமிர்ந்து உட்காந்தேன். டைட்டில் 5 நிமிஷம் தான் முடிஞ்சிச்சு. 2 மணி நேரம் மூச்சு திணற கற்பழிச்சிட்டாங்க. வெயில் குடும்பம் தாங்க முடியலன்னு தியேட்டருக்குள்ள போய் உட்காந்தா இதுக்கு மத்தியான வெயிலில் அம்மனை கட்டியா ரோட்டில் கூட உருண்டுருக்கலாம். இதுக்கு அது தேவலை. அந்த மாதிரி ஒரு படம். இனி தனித்தனியாக பிரித்து என்னத்தை பேசி ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க உட்காந்துக்கிட்டு டீ கடையில் பொட்டி கடையில எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இந்த படம் பார்க்குறேன் பூரா விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாவது தப்பிச்சுக்கிறான். ஆனால் விமர்சனம் பண்ணுற எங்கள் அப்பாவி ஆளுக இந்த மாதிரி படத்துல எல்லாம் போய் சிக்கி சீரழிஞ்சு சின்னவண்ணமாகி எல்லாத்துக்கும் சொல்கிறேன் மாப்பிள்ள, உனக்கும் சேர்த்தேன். முதல் நாளே படத்துக்கு போகிறோன்னா கேவலமாக நினைக்காதீங்க. அவெல்லாம் உயிரை பணையை வச்சு போய்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வேலையும். அதனால் இனிமேலாம் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீ தப்பிச்சுக்கிட்ட, நாங்கள் மாட்டிக்கிட்டோம்ல. அதனால் நாங்கள் மனுஷங்க மேலே சரிதான். நீ இப்போ பார்த்துட்டு போகாமல் அது ஓம்பெரியும். அது நான் போக வேணாம்னு சொல்ல மாட்டேன், அதனால் ஓம்பெரியும் அது. ஆனால் நான்லாம் முதல் ஷோ போயாகணும். எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆஹா அப்படின்ட்டு போவான், சிக்கி சீரழிஞ்சு சுண்ணாம்பா வெளியே வருவான். அந்த வகையில் நிறைய உதவி பண்ணுறீங்க எங்களுக்கு. அது நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லுவேன். என்னை பற்றி நானும் பெருமையாக பேசக்கூடாதா இல்லையா? சரிதான் சரி. மியூசிக் டைரக்டர் பாட்டெல்லாம் பட்டை கிளப்புமே. யார்? இவர் தானே. இவர் இதையும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாப்புல, இதையும் 2ல் ஏதாவது ஒரு ஒழுங்காக பண்ணியா, ஏதாவது ஒன்று ஒழுங்காக பண்ணியான்னு தான் கேட்குறான். 2யுமே ஒழுங்காக பண்ணலை. பாட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆடேங்கப்பா, கேட்குற மாதிரி கூட இல்லை. யூ சர்டிஃபிகேட் குழந்தை குட்டிகளோட பார்க்கலாம். யூ சர்டிஃபிகேட் வேற. படத்தில் பேசுறது முக்கால்வாசி டபுள் மீனிங்லாம் கிடையாது, நேரடி மீனிங் தான். இது ஆமாம், இது எதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. பிள்ளைகளுக்கெல்லாம் கூட்டி போனவன் பாடு திண்டாட்டம் 50 குட்டி விட்டே இருக்கான் தேட்டருக்குள்ள. அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம 11 மணி காட்சி வந்துட்டோமாங்கிற மாதிரிலாம் அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. கதை, திரைக்கதை, வாசனம், ஒளிப்பதிவுன்னு தனித்தனியாக பேசலாம்னு ஆசை. பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டைம் வேஸ்ட். பேசுறது எனக்கு வேஸ்ட். படம் பார்த்தா எனக்கு 2 மணி நேரம் வேஸ்ட்டு. இப்போ நான் பேசுறது வேஸ்ட். இதை நீ பார்க்குறது வேஸ்ட்டு தான். அது நான் தப்பிச்சுக்கோம்ல, எனக்கு வேஸ்ட் இல்லை. இல்லை 120 ரூபாயில் 10 ரூபா மொட்டை ராஜேந்திரனுக்கு, 110 ரூபா என் தலையில் விழுந்தது தான். அப்புறம் அந்த ப்ரொடியூசர் நிலைமை நினச்சாத்தையும் பரிதாபமாக இருக்குது. சரி, நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிரு போகும்போது. சரி மாம்சே, பார்ப்போம். போ.